கைஸ் வாங்க கைஸ் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன் பார்க்கலாம். பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன், பைனரின்றது பேஸ் 2ல் வரும், ஆக்டல் வந்து பேஸ் 8ல் வரும். சரிங்களா? அதாவது பேஸ் 2ல் வர்றதை வந்து நம்ம பேஸ் 8க்கு ஈக்குவலன்ட்டு மாற்றணும். பைனரி 2ன்றது 8ன்றது ஆக்டல், அதுக்கு மாற்றணும். இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அப்படியே அந்த இருக்கிற நம்பரை எடுத்து எழுதியிருக்கோங்க. சரிங்களா? அந்த எடுத்துக்கோங்க. இல்லை திரும்ப எழுதுகிறேன். 1 0 1 0 1 1 1 1 எடுத்துக்கோங்க. எழுதிட்டு லெஃப்ட் சைடில் இருந்து இந்த சைடில் இருந்து 3 நம்பர்ஸ், அடுத்து இங்கேருந்து 3 நம்பர், அப்புறம் இங்கேருந்து ஒரு 3 நம்பர் எழுதும்போது இந்த 3வது நம்பர் இல்லையா, அப்போ 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ 0 1 0 என்னது, 0 1 0 என்னதுன்னா ஃபஸ்ட்டு 0 வந்து 2 power 0, 1 2 power 1, 0 2 power 2. இப்போ வந்துட்டு இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 power 1 வந்து இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்போ 2 இதனோட மதிப்பு 2. சரிங்களா? அடுத்து 1 0 1 போட்டுக்கிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த 2 power 0, இது 2 power 1, இது 2 power 2. சரிங்களா? அப்போ இது மட்டும் இது மட்டும்தான் 0, இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறோம். 2 power 0 இஸ் ஈக்குவல் டு 1, 2 power 2 இஸ் ஈக்குவல் டு 4, 1 + 4 5. சரிங்களா? அப்போ வந்து இது 5 ஈக்குவல் டு 5. இது வந்து 1 1 1 போட்டிங்கன்னா 1 1 1 1 × 2 power 0, சாரி 1 × 2 power 1, இது 1 × 2 power 2. சரிங்களா? இப்போ எல்லாமே வருது. அப்போ this is equal to 1 is equal to 2 is equal to 4. அப்போ என்ன வரும், 7. அப்போ இங்கே வந்து 7. இதாங்க ஆன்சர். 1 0 1 0 1 1 1 1 பேஸ் 2. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்சுவல் நம்பர் வந்து 2 5 7 பேஸ் 8. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த கொடுத்துருக்க பைனரி நம்பரை எடுத்து எழுதிட்டு லெஃப்ட் சைடில் இருந்து 3 நம்பராக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 3 நம்பராக பிரிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர்ஸை ஆக்சுவல் நம்பரை எழுதிடுங்க. எழுதிட்டு அதை எடுத்து எழுதிட்டிங்கன்னா அதுதாங்க ஆன்சர். ஓகே.